நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன குழந்தைகள் எல்லாம் சாப்பிட்டேலா? சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டு 4 வருஷம் ஆயிருக்கும் போல் இருக்கு. ஓகே, மாமா பற்றி சொல்லிக்கிறேன். மாமா தான் சங்கீத சக்கர பொங்கல், ராக ரவி சாஸ்திரி, அண்ணா நகர் அனந்தூன்னு கூப்பிடுவா. இன்னைக்கு நம்ம ஓப்பனிங்லே ஃபென்டாஸ்டிக்காக ஆரம்பிக்கிறோம். மியூசிக் கிளாஸ் ஆரம்பிச்சிருவோமா? உங்களுக்கு இந்த வர்ணம், அலங்காரம், பலகாரம் இது எல்லாத்தையும் சொல்லி தர போகிறோம். மம்முட்டி, டேய் இங்கே பாரு. ச ரி க ம ப த நீ சா. All once again together. Okay? Sa ri ga ma pa da ni sa sa ni da pa ma ga ri sa. சூப்பர் 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 சூப்பர். ஏஆர் ரஹ்மான் நம்ம ஃப்ரெண்டு தான். ஓகேவா? ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம மாமா வந்து உங்களுக்கு என்ன சொல்லி தர போறேன்னா, சினிமாவில் எப்படி பாடுறது அப்படின்னு தான் மாமா சொல்லி தர போறேன். எக்ஸ்பிரஷன் கொஞ்சம் பத்திக்கிச்சு பம்பரம் டோய். அந்த டோயில வந்து கரெக்டா அது செட் ஆகணும். ஓகே, இப்போ நம்ம கொஞ்சம் அத ஃபாஸ்ட் பீட்ல பாடுவோமா? ஆத்துல ஆர்கெஸ்ட்ரா இருக்கா? எங்க போடுங்க பீட்ட. பப்பரப்பா பப்பப்பா பப்பரப்பா பப்பப்பா பத்திக்கிச்சு பம்பரம் டோய். மாமி நீங்களும் சொல்லலாம். பப்பரப்பா பப்பப்பா பத்திக்கிச்சு பம்பரம் டோய். அப்படி டோய். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து பப்பரப்பா பப்பப்பா பப்பரப்பா பப்பப்பா பத்திக்கிச்சு பம்பரம் டோய். நிறுத்துங்க. என்னடா டோய் டோய்? என்ன டோய் டோய்? என்ன பாருங்கடா, அங்க பாருங்க இங்க பாருங்க, லிரிக்ஸ்ல கிடையாதுடா அது. நிறுத்துங்க. ஏயா யாரடா நீ? யார் இவன்? கேளுங்கப்பா, எங்க தோப்பனார் காலத்துல இருந்து இந்த அக்ரஹாரத்துல நங்காத்து வாசப்படியில இந்த அழகான குழந்தைகள்லாம் பாட்டு கத்துட்டு இருக்கா. நீ யாரு மோய்? எங்க இருந்து வந்தேள்? அத சொல்லுங்க. யார் நீ? சார், நான் தான் சங்கீத சக்கர பொங்கல். சங்கீத சக்கர பொங்கலா? ராக ரவி சாஸ்திரி. ஐயோ, அண்ணா நகர் அனந்து. ராகமா வராகமா தெரியாம உட்கார்ந்திருக்கியே. உமக்கு சங்கீதம் தெரியுமா? அத சொல்லுங்க. சங்கீதம் தெரியுமே, பக்கத்து வீட்ல தான் இருக்கா சங்கீதா. என்ன நடக்குதுங்க? என்ன செய்திருக்கீங்க? பாட்டு சொல்லி கொடுத்துருக்கேன் சார். பாட்டி அந்த லேண்டிங் நோட் நல்ல கும்முன்னு இருக்கணும். சரிங்க சார், உங்களை பார்த்தா மியூசிக் நிறைய கத்துக்கிட்ட மாதிரி இருக்கு. ஆமா சார், நம்ம 2 பேரும் வேணா ஃப்ரீ டைம்ல காம்படிஷன் பண்ணிக்கலாமா சார்? டேய், நானாவது உங்க கூட பாடுறதாவது, இந்த குட்டிகள் பாடி உன்னை இப்ப தோக்கடிக்க போறான். இப்ப குட்டிகளா இவனை போட்டு பாடி என்ன சொன்னேல்? டோய். நீ இருக்காய், நீ என்ன பாத்துக்கோ, இவன் பெரிய சீட்டாகும். சரி, போட்டி ஆரம்பிக்கலாமா மாமா? ஓ थैंक यू அப்பா. நன்னா நம்ம எல்லாரும் தோப்பனாருக்கு கிளாப் பண்ணலாமா? டோய். மாவே சே பாவே போட்டி ஆரம்பிச்சலாமா? ஆஃப் கோர்ஸ், கண்டிப்பா ஆரம்பிச்சுடலாமே. ஓகே, எப்படி ஒரு ஆளா என் கூட போட்டி போறாளா இல்ல மொத்தமா குரூப்பா வந்து போட்டி போறாளா? பூரா போட்டி போட்டானா உங்களோட ஹெல்த் கண்டிப்பா ஸ்பாயில் ஆயிடும். உங்களால அதெல்லாம் தாங்கிக்க முடியாது. ஒவ்வொருத்தரோட போட்டி போடுங்க. ஒரு குழந்தையோட நீங்க ஜெயிச்சாலே நீங்க பின் பண்ணிவிட்டேன்னு நாங்க ஒத்துக்கிறோம். ஓகே, எப்படி முன்ன வந்து ஜட்ஜா போட்டா நீ வந்து சேம் சைடு கோல் அடிப்பாய். ஆஃப் கோர்ஸ். அதனால நான் வந்து ஒரு 3 ஸ்பெஷல் ஜட்ஜஸ் எங்க ஏரியால இருந்து கூட்டி வந்திருக்கேன். கூட்டி வந்திருக்கீங்களோ? ஓ, சொல்லுங்க. அப்ப வெல்கம் பண்ணிடலாமா? வெல்கம் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் யாரு, எந்த மாமி வர போறா? எங்க பக்கத்தாத்து மாமி. ஓஹோ, வத்த குழம்பு சூப்பரா வைப்பா. அப்படியா? அந்த மாமியை நம்ம வெல்கம் பண்ணிடலாமா? எஸ், லெட்ஸ் வெல்கம் பக்கத்தாத்து மாமி சுபாஜி. என் பேர் பட்டு. இங்க என்ன பட்டு மாமி கூப்பிடலாம். அதோ பாருங்க கிட்டு மாமா.
நம்ம அக்ரஹாரத்தோட ராக் ஸ்டார். அண்ட் வருஷமா வந்து வீட்டா கொலுக்கு போய் பாடி எங்களை எல்லாருக்கும் சுண்டல் வாங்கி கொடுத்த சித்து மாமி. கொஞ்சம் கலகலப்பா இருப்பேன்னு அக்ரஹாரத்துல எனக்கு ஒரு பேரு கொடுத்துருக்கா, பப்ளி பட்டு மாமி. ஓகே அனந்து, போட்டியை ஜம்னு ஆரம்பிச்சுடலாம். ஓகேயா? ஆரம்பிச்சிடலாம். ஆரம்பிக்கிறதுக்கு எங்க ஆத்துல உங்களுக்கு நல்ல பக்ஷணம் செய்து வச்சிருக்கேன். என்ன சனம்? பக்ஷணம். ஓஹோ, ஊர் சனம்லாம் சேர்ந்து பக்ஷணம் முறுக்கு, சீடை, அதிரசம் சாப்பிடறதுக்கு எல்லாரும் ரெடியா இருக்கேளா? நன்னா சாப்பிடணும், ஜோரா பாடணும். அவனோட பாடி பார்ட்ஸ்ல இருந்து ஏதோ ஒன்று வெளியில வந்துருது. உள்ள தள்ளுறாத. ஓகே ரெடியாம்பி? ஜூட்டா ஓடுங்க என்னோட ஆத்துக்கு. கம் ஆன். ஜொமாத்து வாசப்படியில உட்கார்ந்துட்டு இருக்கிற 12 குழந்தைகள்ல ஒரு குழந்தைக்கு தான் கடைசியில ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 அப்படிங்கிற டைட்டில் கிடைக்க போறது. அது விட்டு அப்படியே விட்டுருவாளா? அருண் எக்ஸல்லோ டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 பெட்ரூம் டவுன் ஹவுஸ் ஒண்ணு உசார் பண்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. எஸ். என்ன மாமி யோகாசனம் பண்ணிருக்கா? எங்க கார்பெட் பார்த்தாலும் நாங்க உட்காந்துருவோம். எய்தர் சாப்பாடு போடுங்க இல்லாட்டி கச்சேரி ஆரம்பிங்கோ. எங்க காரை பார்த்தாலும் உட்காந்துருவீங்களா? எஸ், கார்பெட் இருக்கு இல்லையா? சரி, நம்ம கச்சேரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக்குக்கு போயிடலாமா? ஒரு சாபாசா சொல்லிக்கோங்க. சாபாசாவா? சாபா, அந்த சாபாசா சொல்லுங்க. அதுலயே நம்ம பிரேக் விட்டு விடலாம்ப்பா. நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 பவர்ட் பை சன்ஃபீஸ் ட்ரீம் கிரீம், தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். போயிட்டு வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 பவர்ட் பை சன்ஃபீஸ் ட்ரீம் கிரீம், தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடலடா. பாவனா மாமி, இந்த வாரம் ஆத்துல என்ன ஸ்பெஷல்? அக்ரஹாரம் ஸ்பெஷல் பாத்துட்டு இருக்கோம். ஓஹோ சூப்பர். அப்ப பேச ஆரம்பிச்சு வச்சிடலாம். ஓகே, உங்களோட ஃபர்ஸ்ட் போட்டி போட போற குழந்தைய கூப்பிட்டுடலாமா? கூப்பிட்டுலாமே. ஏன்னா நீங்க அஷடா இல்ல சமத்தா? அஷடா இருந்தா மறுபேளா, சமத்தா இருந்தா குடுப்பேளா. அடுத்தாத்தா அம்பூஜத்தை கூப்பிட்டுடலாமா? கூப்பிட்டுலாம். பக்கத்து வீட்டு மாமி என்ன தண்ணி அடிக்க கூப்பிட்டுருக்காங்க. நான் போய் தண்ணி அடிச்சுட்டு வந்துடுறேன். அபிஷ்டு. லெட்ஸ் வெல்கம் நம்ம சின்ன மாமி அனுகுட்டி.
அனு அனுக்குள்ள ஒரு நடிகை கூட இருக்கு, சிங்கர் மட்டும் இல்லை. அந்த டயலாக் ப்ரெசென்ட் பண்ணது, எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல ஒரு சாங் செலெக்ஷன். அது வந்து ரொம்ப கஷ்டம். மேல் போர்ஷனும் அதோட இந்த இடையில கொடுக்குற எஃபெக்ட்ஸும் எல்லாமே நீங்கள் தனியாக கொடுத்து கிரேட் அட்டெம்ப்ட். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அனு கண்ணா ரொம்ப நல்லா பாடினம்மா. எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து எப்படி வரணுமோ அவ்வளோ அழகாக நீங்கள் வந்து கொண்டு வந்திருக்கீள். ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்தது. ரொம்ப 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 ஜோராக இருந்தது. தேங்க்யூ அனு. சார். எக்ஸ்பிரஷன் அப்படியே கொட்டுது உன் பாட்டில். 2 வாய்ஸஸும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அந்த அந்த மெலோ ட்ராமா வந்து கரெக்டாக நீ வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்க. ரொம்ப நல்லா இருந்தது. உனக்கு ஸ்ருதியும் நல்ல பொருத்தமாக இருந்தது, எக்ஸ்பிரஷன் நல்லா இருந்தது, அழுகையெல்லாம் பேஷாக இருந்தது. அதனால் நோ வெயிட்டிங் ஃபார் சாக்லேட் எங்கூ. கேண்டிமேன் வழங்கும் சாக்கோ டபுள் எக்லேர் ஹேம்பர் ஆக்கும். இது நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு மாமி. இன்னைக்கு பார்க்கறதுக்கு என் கண்ணே பற்றும் போல் இருக்கு. போங்க. தேங்க்யூ. நீ வந்து பாட்டுல அழகா நடிச்சாய் அப்படின்னு நம்மளோட ஜட்ஜஸ் எல்லாம் சொல்லியாச்சு. கிட்டு மாமா, பட்டு மாமி, சித்து மாமி எல்லாமே. அங்க ஒருத்தி உட்காந்துட்டே நடிச்சா. பெஸ்ட் மாமி ஃபார் ஆஸ்கர் அவார்ட் வாங்க போறாளாக்கும். எழுந்திரடிமா யாழ்னி. நீ உனக்கு மட்டும் நடிமான்னா ஊருக்கெல்லாம் நடிச்சிட்டு இருக்க. நடிச்சியோன்னோ நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. எங்க அப்படியே ஒரு 2 லைன் பாடுங்க, மறுபடியும் அவங்களோட ஆக்டிங்கை ஃபுல் ஃப்ளெஜ்டா நம்ம மாமிஸ்லாம் பார்க்கட்டும். அடுத்தாத்து அம்பூஜத்தை பார்த்தேளா, அவ அத்துக்காரர் கொஞ்சரத கேட்டேளா. ஏன்னா அடுத்தாத்து அம்பூஜத்தை பார்த்தேளா, அவ அத்துக்காரர் கொஞ்சரத கேட்டேளா. அடிச்சாலும் பிடிச்சாலும் அவ ஒன்னா சேர்ந்துக்கறா, அடிச்சாலும் பிடிச்சாலும் அவ ஒன்னா சேர்ந்துக்கறா. அடிச்சது கொன்னும் உடிச்சது கொன்னும் புடவைய வாங்கிக்கறா, பட்டு புடவைய வாங்கிக்கறா. அடுத்தாத்து அம்பூஜத்தை பார்த்தேளா, அவ அத்துக்காரர் கொஞ்சரத கேட்டேளா. சூப்பர். ஜமாயிச்சுட்டேள். போங்க. ரொம்ப நன்னா பாடினேள். சாக்லேட் ஷவரும் கிடைச்சது. சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம். இந்த குழந்தையோட உங்களுக்கு போட்டி வைக்கலாமா? வெள்ளிக்கிழமை 9:10 ராவு காலம் அப்படி இப்படிலாம் சொல்லுவா பெரியவா. ஓகேவா? அதனால இன்னைக்கு வேணாம். ஓகேவா? மகராசி நல்லா இருமா. நீங்க ராவு காலம் யமகண்டன்லாம் பாப்பேளா? பின்ன அப்போ உங்க ஜோசியர் உங்ககிட்ட சொல்லியிருக்கணுமே உங்களுக்கு பாட்டுனாலே கண்டன்னு. தெரியலையா? எனக்கு கண்டம் இருக்குன்ற ஒரு தண்டம் சொல்லுது. ஓகே ஓகே. உங்களோட ஹேம்பர் அங்க இருக்கு. அனு எடுத்துக்கோங்க. இல்லாட்டி கரடி திருடின்றும். கரடி திருடாது, நரி தான் திருடும். வாங்கோ போய் உட்காந்துக்கோங்க ஆத்துல. என்ன ஆகுன்னா செக் போஸ்ட் மேல மேல போயிட்டு இருக்கு. அது என்ன உங்க ஆத்துல அதெல்லாம் ஒரு பழக்கமோ? நாங்க எல்லாருமே பண்ணுவோம். எங்களுக்கு பிடிக்கலன்னா அப்படின்னு பண்ணுவோம். பிடிச்சதுன்னா பிடிச்சதுன்னா பக்கத்துல நிக்க மாட்டோம், ஆத்துக்கு கூட்டின்னு போயிடுவோம். பிடிச்சிருந்ததுன்னா உங்களை எனக்கு பிடிக்கல, பக்கத்துல நிக்கவே எனக்கு சகிக்க. வெரி குட். பிடிச்சிருந்ததுன்னா ஆத்து கூட்டு போயிடுவாங்க. ஆமா, குளிக்கிறதுக்கு தான். குளிக்கிறதுக்கா? ஆமா, clean-ஆ ஓகே இருக்கு ஓகே. நம்ம எல்லாரும். சரி, இப்போ இங்க இருக்கிறவங்கள அந்த யாரெல்லாம் கரெக்டா பண்றாங்கன்னு பாத்துடலாமா? காம்படிஷனா? ஓகே ஓகே. மாமிஸ், ஆர் யூ ரெடி? இங்க சுகன்யாமா பண்ணுங்க. என்னன்றீங்க? ஸ்டெப் மாதிரி பண்றாள். அப்படியே உங்க தலையெல்லாம் பிஞ்சு ஒரு மாதிரி காஞ்சனா ஸ்டைல் ஆயிட்டீங்க. நீங்க மாமா உங்களை பார்த்த உடனே அவளுக்கு கூட பண்ண முடியல. அவ்வளோ வெறுப்பா போயிட்டு தான் அவளுக்கு. ஓகே, நம்ம அக்ரகாரத்தில் இருக்கிற மாமிலாம் அந்த ஒழுங்காவே பண்ணல. அதனால ராணி அப்படின்ற பட்டத்தை நம்ம பாவனா மாமிகிட்டே கொடுத்துருவோம். சூப்பர். அப்படியே இந்த பிரேக்கு போயிடலாமா? விட்டுருங்க. நம்ம வந்து நிறைய பெர்ஃபார்மன்ஸஸ் பார்க்க போறோம், அழகான இசையெல்லாம் கேட்டு ரசிக்க போறோம். ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு சின்ன பிரேக் ஆன். நீங்க போங்க, நான் போறேன். ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 பவர்ட் பை சன்ஃபீஸ் ட்ரீம் கிரீம். தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடலாக்கும் இது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 பவர்ட் பை சன்ஃபீஸ் ட்ரீம் கிரீம். தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடலாக்கும் இது. அண்ட் இந்த வாரம் பூரா நம்ம பார்த்து ரசிச்சு அனுபவிச்சு என்ஜாய் பண்ண போறது அக்ரஹாரம் ஸ்பெஷல். ஓகே, உன்னோட தோப்பனார் உன்னை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு தோப்புக்கு போயிட்டார். அவர் இங்க தான் உட்கார்ந்துட்டு இருக்கார். நன்னா உங்களை பார்த்துட்டு இருக்கார். அப்பா பாருங்கப்பா இவனை. என்ன நடக்கிறது? ஒன்னும் நடக்கல, இனிமேட்டு தான் நடக்கணும். அப்படியா? கொஞ்சம் கவனிச்சு இது. நன்னா மிதிச்சு விடுறேன்ப்பா. டோன்ட் மிதி வரி. பார்க்கலாம் எப்படி? நன்னா மிதி. ரம்பம்பம் டான்ஸ் ஆடிடுவேன் உங்க கால்ல. குட்டி யானை மேய்ச்ச மாதிரி இருந்தது. கரடிக்கு யானை தான் கரெக்ட். அப்படியா? காம்பினேஷன் சூப்பர். ஐயோ, அடுத்தது உங்க கூட போட்டி போடுறதுக்கு யாரு வர போறா தெரியுமா? யாரு? நம்ம சித்து மாமியோட பாட்டை பாடுறதுக்கு ஒரு ஊசி மிளகா வர போறது. ஊசி மிளகாவா? ஆமா, ஊசி மிளகா அப்படின்னு தப்பா எடை போட்டுறாதீங்கோ. பாடும்போது பயங்கர காரசாரமான பெர்ஃபார்மன்ஸா இருக்கும் இல்லையோ? காரசாரமா இருக்கும்னா அப்ப நம்ம ஓரமா போயிடலாம். எஸ், லெட்ஸ் வெல்கம் மஹிஷா மாமி. கீஷா, இன்னைக்கு உங்களுக்கு ஹெல்த் ஓகேவா? கொஞ்சம் பிரெத்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் எனக்கு. சூட்டும் அப்படியெல்லாம் பண்ணுங்க. சொல்லிட்டு அப்புறமா மூச்சு எடுத்துட்டு அப்புறமா டும். சூட்டும் எல்லாம் ஒரு வேர்டு தானே, அது அப்படி கட் பண்ணலாமா?
எனக்கு இன்னைக்கு பேசிக்லி பிரத்லஸ் ஆனதும் ஸ்ருதி நிறைய இடத்துல ஸ்ருதி சேராம போச்சு மகேஷா. சுமையானேன் அந்த சங்கதி கூட இன்னும் கொஞ்சம் ஒரு சுமையானேன் ட்ரை பண்றீங்களா? சுகமான ஒரு சுமையானே சுமையாத்னிதபமா அதுதான் கரெக்ட். அது கிளீனா வரல. மகிஷாக்கு இன்னும் நல்லா பாட முடியும். இன்னும் மேலே எதிர்பார்க்கிறேன் உங்ககிட்ட இருந்து. ஆல் தி பெஸ்ட். மகிஷா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அளவுக்கு நீங்க வந்ததுக்கு ஹார்ட்டியஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ மேம். சித்து சொன்ன மாதிரி நிறைய சென்டென்ஸில் வந்து நீங்கள் எங்கே இனியல் பண்ணியிருக்கீங்களோ அடுத்து நோட் எடுக்கிறச்சே நோட் கொஞ்சம் தெர் ஹஸ் பின் அ ப்ராப்ளம். அது எந்த போர்ஷன் ட்ரை பண்ணு. திருமண நாள் எண்ணி நகத்திடும் என் நாட்கள் ஓகே, இல்ல அந்த 2 லைன் சேர்த்து பாடலாமே. திருமண நாள் எண்ணி நகர்ந்திடும் என் நாட்கள் அங்க எடுத்துக்கோ. சுகமான ஒரு சுமையானேன் அவ்வளவு வரும் பார்த்தா 4 பாஸ் ஆகும். அவ்வளவு தூரம் வரலாம். ட்ரை பண்ணு. குட்டி குட்டியா கட் பண்ணாதீங்க. திருமண நாள் எண்ணி நகர்ந்திடும் என் நாட்கள் சுகமான ஒரு சுமையானேன். ஆக்சுவலி அந்த எண்ணுக்கு முன்னாடி எடுத்தே இல்லை நீங்கள் பிரெத்தை. தாரா தீராரா தா தாரா சம் ஸ்ட்ரேஞ்ச் பிளேஸ் யூ டுக் இட். ஸோ அந்த ஃப்ளோ போகிறது கொண்டே வேற ஒன்றும் இல்லை. இந்த அளவுக்கு இவ்வளவு அழகாக பாடுவேன்னு நான் ஐ நெவர் தாட் யூ டு பி ஏபிள் டு டூ இட். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ ரியலி. மகேஷா, முதல்ல வந்து ரொம்ப கஷ்டமான பாட்டு இது. அதாவது நீ அப்ரோச் பண்ணி இந்த அட்டெம்ப்ட் பண்ணி பாடினதுக்கே உன்னை நான் பாராட்டுறேன் 100%. சித்ரா அவர்கள் பாடின மாதிரியே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நியாயம் இல்லை. இருந்தாலும் உங்கள் ஏஜுக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்க. பெட்டர்மெண்ட்டுக்காக அவங்க சொன்னதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். பேஷா பாண்டியல். தேங்க்யூ. குட். மகிஷா மாமி பார்த்து பயந்துக்காதீங்கோ. கரடி மாமா ஒண்ணும் பண்ண மாட்டார். நல்ல வரத போட்டி போடுறதுக்கு ரெடியா இல்லையா மாமா? சொல்லுங்க. இந்த பொண்ணோடையா? ஆஃப் கோர்ஸ். நான் போட்டி போடுறதா? ஆமா இல்லையா பின்ன. டைம் கண்டெல்லாம் சொல்லாதீங்க. ஓகே. இந்த பொண்ணு ரொம்ப ஒல்லியா இருக்கு. என்னோட ஒல்லியா இருக்கு. இது கூட நான் எப்படி காம்படிஷன் ஐயோ எல்லாரும் கேட்டுக்கோங்க. இவர் ரொம்ப குண்டா இருக்கிற மாதிரி பேசுறாரு இல்லையோ? சோ மாமா காமெடி நன்னா பண்றேன். நான் என்ன உங்களை மாதிரி ரவுண்டுக்கு ரவுண்ட் 2 ரவுண்ட் ஏறிக்கிட்டே போறேன்னா என்ன? நீங்க அந்த ரவுண்டுக்கு பதிலா வேற ரவுண்ட் எடுத்துட்டேன்னா நான் என்ன பண்றது? உங்க தோப்பனாரோட சேர்ந்து நிறைய பழக்கங்கள் நம்மளுக்கு இருக்கு. அப்பா நேத்து ராத்திரி நம்ம சேர்ந்து ஒரு தண்ணியா மோர் குடிச்சோம். நான் பண்ணி வச்ச மோர் தானே. அவால் தான் அவாலோட திவால்ல. அதை ஏன் கேக்குறீங்க? எதுக்கு உங்களுக்கு 2 பால் வந்த மாதிரி ஆர்டர் எழுப்போ? சரி ஓகே. உங்க தோப்பனார் பத்தி பேசினா உங்களுக்கு வந்து கோவம் வரும். சரி இந்த பொண்ணு எதுக்கு நம்ம இங்க நிக்க வச்சிருக்கோம்? அம்சலாமே. ஓகே மாமா, நம்ம மகிஷா மாமியோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்தோம். இப்போ அதனோட ஒரிஜினலா கேட்க வேண்டாமோ? கேட்டுலாமே. சித்து மாமி எங்களுக்காக ஒரு 2 லைன்ஸ் பாடுங்களே. அது என்ன எப்போதும் ஒரு 2 லைன்ஸ், ஒரு 4 லைன்ஸாவே பாடுங்களேம்மா. இதுதானா எதிர்பார்த்த நாளும் இதுதானா இவன்தானா மலர் சூட்டும் மணவாளன் இவன்தானா பகலிலும் நான் கண்ட கனவுகள் நனவாக உனதானே நான் உனதானே திருமண நாள் எண்ணி நகர்ந்திடும் என் நாட்கள் சுகமான ஒரு சுமையானே இதழ் பிடிக்காமல் குரல் எழுப்பாமல் நான் எனக்கான ஒரு பாடல் பாடிக்கொள்வேன். சித்து மாமி காதுல அப்படியே தேன் பாயற மாதிரி இருக்கு நீங்க பாடினது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஐயோ இதை கேட்டுட்டு எனக்கு என்னோட ஆத்துக்காரர் ஞாபகம் வந்துடுத்து. சிங்கப்பூர்ல உட்காந்துட்டு இருக்கார். அடுத்தது என்ன சொல்லுங்க?
அங்கேயே உட்காந்துருக்காரு ஏன் நடக்கவே மாட்டாரா? காலை வெட்டி விடுவார் இங்க வந்தா. ஓகே ஓகே சொல்லுங்க அடுத்து இப்போ அடுத்து நம்ம அக்ரஹாரத்துக்கு ஏதாவது சொந்தக்காரங்கோ பழைய ரிலேட்டிவ்ஸ் யாராவது வராங்களா? என்னோட தோப்பனாரோட 2 சிஷ்யர்கள் வராங்க. ஓ அவ வந்து சூப்பர்பா பாட போறா. பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் நீங்க அவளோட போட்டி போட போறீங்க. பார்க்கலாம் பார்க்கலாம். சுந்தரியும் சுந்தரனும் வரதுக்கு லெட்ஸ் வெல்கம் ஆன் ஸ்டேஜ் மாளவிகா மாமி and கிருஷ்ணா மாமா. மாளவிகா மாமியா?
முத்து சுலுக்கிக்க போகுது. ஓஹோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை இங்க பாக்குறதுக்கு. அதுவும் இந்த ட்ரெஸ்ல பாக்குறதுக்கு திருப்தியா இருக்கு மனசுக்கு. உங்களுக்கு திருப்தியா இருக்கு, அவங்களுக்கு எப்படி இருக்கோ? எங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி பசங்களாம் ரொம்ப அழகா பாடின்னு இருக்கா. ஸோ இங்கே வந்து பாடணும்னு எங்களுக்கும் ரொம்ப நாள் ஆசை. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு எல்லா குழந்தைங்களும் நல்லா பாடணும், நிறைய ரவுண்ட்ஸ் வரைக்கும் பெரிய ஆள் ஆகணும் நன்னா. ஸோ பட்டு மாமி, கிட்டு மாமா, சிட்டு மாமி ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா? இந்த என்டையர் பெர்ஃபார்மன்ஸ் பேஷா இருக்கு. அது மட்டும் இல்லை, மாமிகள் ஒரு போடு போட்டாங்க பாருங்க, அசத்தல். மாளவிகா என்ன சொல்றது, இன்னைக்கு இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கு ரொம்ப சந்தோஷம் கண்ணா. கிருஷ்ணா, நான் ஒரு பயங்கர ஃபேன் ஆக்கும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஃபர்ஸ்ட் டைம் என்ன டான்ஸ் ஆட ட்ரை பண்ண வச்சது நீங்கள் தான். அதுதான் இன்னைக்கு வந்து இந்த அம்மாவோட டான்ஸுக்கு நீங்க டான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க சிட்டு மாமி. எனக்கு இந்த பாஷை வராதே, நான் என்ன பண்றது? நார்மலா பேசினா போதும்னா சொல்றேன். ரொம்ப நல்லா பண்ணீங்க ரெண்டு பேரும். Thank you so much ma'am. ஜோரா இருந்தது. கிருஷ்ணா மாமா, மாளவிகா மாமி ரொம்ப ஜோரா பாடினேன். ரொம்ப சந்தோஷம். குட் லக் டு யூ. Thank you so much மாமி. Thank you. ஆத்துக்கு தான் போறீங்களா இல்ல குளத்துக்கு போறீங்களா? போங்க போங்க, போயிட்டு வாங்க. சின்ன பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். நிறைய பெர்ஃபார்மன்ஸஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு ஆன் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 பவர்ட் பை சன்ஃபீஸ் ட்ரீம் கிரீம். தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடலாக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 பவர்ட் பை சன்ஃபீஸ் ட்ரீம் கிரீம். தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடலாக்கும் இது. இந்த வாரம் பூரா பார்த்து ரசிச்சு ஆத்மார்த்தமா என்ஜாய் பண்ண போறது அக்ரஹாரம் ஸ்பெஷல். ஓகே கரடி மாமா, அடுத்தது நீங்க போட்டி போடுறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கேன். யாரை கூப்பிட போறீங்க? சிஷ்யை கூப்பிட்டு விடலாமா? சிஷ்யா? அவளை பத்தி என்னத்த சொல்வேனுங்கோ, வடுமாங்கா ஊறுதுங்கோ. வடுமாங்கா ஊறுதுங்கோ. அப்ப பீரோ ஓபன் பண்ணுங்க. அபிஷ்டு பீரா? பீரோவை ஓபன் பண்ணுங்கன்னு சொல்ல வந்தேன். அது உள்ள 2 தயிர் பாக்கெட் வாங்கி வச்சிருக்கேன், நல்லா பிசைஞ்சி வடுமாங்காவோட சாப்பிடலான்ட்டு. தயிர் சாதத்தை ரெடி பண்ணுங்கோவா சொல்றேன்? ரெடி என்ன, ஒரு பெரிய வடி எடுத்து உங்களை ஷூட்டா படபடைக்கிறேன். இப்போ ரக்ஷிதா மாமி வந்து பாடு மாமி. Give me love, hey my moms, take it now. அட என்னத்த சொல்வேனுங்க, படுமாங்க ஊறுதுங்க, படுமாங்க ஊறட்டுங்க, தயிர் சாதம் ரெடி பண்ணுங்க. அட என்னத்த சொல்வேனுங்க, படுமாங்க ஊறுதுங்க, படுமாங்க ஊறட்டுங்க, தயிர் சாதம் ரெடி பண்ணுங்க. கெட்ட பயலே கிட்டு மாமா, எட்டி எட்டி நொகலாமா, பட்டு மாமி கிட்ட வாடி, மொட்டை மாடி வடல்
பட்டவா. ரக்ஷிதா, ஹலோ மேம். நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரக்ஷிதாவுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ஜானரில் ஒரு பாட்டு எடுத்திருக்கீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது. நல்லா எஸ்பெஷலி பிகினிங் போர்ஷனில் ரொம்ப நல்லா வந்தது. தேங்க்யூ மேம். டான்சர்ஸும் எல்லாம் சேர்ந்து நல்லா இருந்தது. தேங்க்யூ மேம். ரக்ஷிதா, ஹலோ மேம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்கள்கிட்டேருந்து ஒரு நல்ல பளிச்சுன்னு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிடச்சிருக்கு. நல்ல ப்ரெசன்ஸ் இருந்தது, நல்ல டைனாமிசமோடு பாடியிருக்கேன். தேங்க்யூ மேம். வெரி ஒண்டர்ஃபுல். தேங்க்யூ மேம். ரக்ஷிதா மாமி, ஹலோ மாமா. பேஷா பாண்டிங்கோ. தேங்க்யூ. ஒரு ஆளை சாவடிக்கலாம், ஆனால் ஒரு லாங்குவேஜை சாவடிக்க கூடாது. இல்லை லாங்குவேஜ் இல்லை ரக்ஷிதா, சார் அசத்தலா இருக்கிறதுனால நோ வெயிட்டிங் ஃபார் சாக்லேட் எங்கு. ஏடிமா ஃபர்ஸ்ட் ஒன்னோட பிரைஸ் எடுத்துக்கோ. கேண்டிமேன் வழங்கும் சாக்கோ டபுள் எக்லேர் ஹேம்பர் உனக்கு கிட்டியோ. தேங்க்யூ. ஜமாய்ச்சாய் போய் ரக்ஷிதா. நம்ம ரக்ஷிதா மாமி வந்து சாக்லேட் ஷவர் வாங்கும்போது அவங்க அம்மா மட்டும் இல்லாம நம்ம கண்டஸ்டன்ட்ஸ் 11 பேரும் நச்சு 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 நச்சுன்னு கை தட்டினாலே பாத்தியா? அது நச்சு நச்சுன்னு கை தட்டினாளா? நிஜமாவே ரக்ஷிதா மாமியோட பால்ய சிநேகிதர்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா திருப்தியா இருக்கா. அவள்கிட்ட ஒரு சில வார்த்தைகள் பேசி விடலாமே. இல்லை, அகிலும் நானும் ரொம்ப சந்தோஷமாக கைத்தட்டினது வந்து யூஸ்வல் நம்ம 3 பேரும் எல்லாருமே 3 idiots அப்படிம்பா, நம்ம ரக்ஷிதா நானும் அகிலையும். ஸோ எப்போவுமே சின்ஸ் த டைம் தேவ் பின் காலிங் அஸ் தட் யாராவது ஒருத்தருக்கு இல்லை 2 பேருக்கு அன்றைக்கி ஷவர் கிடைக்காது. ஸோ அண்ட் எப்போவுமே என்ன நடந்திருக்குன்னா ஃபஸ்ட் இடியட் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவளுக்கு மட்டும் ஷவர் கிடைக்காது. ஸோ அது வந்து வெயிட் பண்ணி நேற்றுக்கு வந்து அவர் ரிஹர்சலுக்கு அப்புறமா நான் கால் பண்ணி கேட்டேன், ரக்ஷிதா எப்படி போச்சு, நல்லா போச்சா அப்படின்னு. அண்ட் அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அகில் அண்ட் ஐ காட் ரியலி எக்ஸைட்டட். ஸோ அவள் ஃபஸ்ட் இடியட்க்கு சாக்லேட் ஷவர் கிடைச்சது நம்ம 2 பேருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வெரி நைஸ். உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்து எனக்கு அப்படியே புல் அரிக்கிறது மாமா, தெரியுமோ? ரக்ஷிதாவோட அம்மா கிட்டயும் பேசிடலாம். சொல்லுங்க, எப்படி ஃபீல் பண்றேன்? இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆஃப்டர் லாங் டைம் அவளுக்கு நான் வந்து நெஞ்சுண்டா இருந்தேன், 9th சாக்லேட் ஷவரோட நின்றுடுமோன்ட்டு. டபுள் டிஜிட் போவையாடான்னு கேட்டேன் அவளை. ஆமாம் டெஃபினட்டாக போவேன் அப்படின்னா. ஸோ ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. 2-3 வாரங்களா நிறைய ஃபீட்பேக் அதெல்லாம் டிப்ஸ் எடுத்துட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறா. அப்புறம் நான் இன்னொன்று சொல்லணும், இது ஒரு ஜானலில் மட்டும் இல்லை, எல்லா ஜானலையும் ஐ ப்ரூவ் மை செல்ஃப். Yeah, that is the spirit. மாமி ஒரு குத்து டான்ஸ் போடுங்க இந்த சமயத்துல. ஓகே, இந்த பாட்டுல வந்து பாத்தனா பட்டு மாமா கிட்டு மாமா அப்படிலாம் சொல்றாங்க. சோ கிட்டு மாமா கூப்பிடுவோம். மாமா பட்டு மாமி. கிட்டு மாமா பட்டு மாமி. ஓகே, கிட்டு மாமாவை கூப்பிடுவோம். பட்டு மாமி எல்லாம் இங்க வருவாங்க. கிட்டு மாமா இங்க வாங்க. வந்துருவாங்க. அட என்னத்த சொல்வேனுங்க, படுமாங்க உருதுங்க, படுமாங்க உரட்டுங்க, தயிர் சாதம் ரெடி பண்ணுங்க. அட என்னத்த சொல்வேனுங்க, படுமாங்க உருதுங்க, படுமாங்க உரட்டுங்க, தயிர் சாதம் ரெடி பண்ணுங்க. கெட்ட பயலே கிட்டு மாமா எட்டி எட்டி நொகலாமா, பட்டு மாமி கிட்ட வாடி, மொட்டை மாடி பதல் தாண்டி. எங்க அம்மா உங்க அம்மா நம்ம சேர்த்து வைப்பாளா, அடி சும்மா நம்ம பெத்து விட்டாளா. எங்க அம்மா உங்க அம்மா நம்ம சேர்த்து வைப்பாளா, அடி சும்மா நம்ம பெத்து விட்டாளா. அட என்னத்த சொல்வேனுங்க, படுமாங்க உருதுங்க, படுமாங்க உரட்டுங்க, தயிர் சாதம் ரெடி பண்ணுங்க. பேஷா அண்ணில். Thank you மாமி. சிட்டு மாமி ஆனா ஒண்ணு கவனிச்சேலா, 2 மாமாக்களும் ஆடினா, ஆனா அவ ஆடினதை விட அவ குடுமி நன்னா ஆடித்து. ரொம்ப ரொம்ப நன்னா ஆடித்து. வெரி நைஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஃபேண்டாஸ்டிக். போடி போடிச்சேல் போங்க. குட். ஓகே கரடி மாமா, பொண்ணோட இப்ப போட்டி வச்சுக்கலாமா? பாட்டு ஐயோ நீ வேறமா, மாமி மாமின்ட்டு நம்ம காமின்னு ஆடி
ஐயோ அப்பா, டப்பாலாம் டான்ஸ் ஆடி இருக்கு, ஒரு பிரேக்குக்கு போயிடலாம். நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு வந்து என்ன லாபம் தோடுறது. உங்களுக்கெல்லாம் தோடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 பவர்ட் பை சன்ஃபீஸ் ட்ரீம் கிரீம். தமிழகத்தின் செல்லக்குழலுக்கான தேடலாக்கும் இது. மொள்ள போயிட்டு வாங்கோ. எங்கோ பிரேக் இருக்குதா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 பவர்ட் பை சன்ஃபீஸ் ட்ரீம் கிரீம். தமிழகத்தின் செல்லக்குரலுக்கான தேடலாக்கும் இது. இந்த வீக் பூரா நம்ம பார்த்து ரசிச்சு ஆத்மார்த்தமா அனுபவிக்கிறது அக்ரஹாரம் ஸ்பெஷல் ஆக்கும். ஆஹா. ஓகே மாமா, இப்போ என்ன பண்ணலாம்? வேணும்னா கட்டிக்கலாம். ஈஸ்வரா, நான் வேஷ்டி கட்டிக்கலாம், நீ புடவை கட்டிக்கலாம், யார் வேணா கட்டிக்கலாம். நான் அப்படி சொல்ல வந்தம்மா. சரி சரி, நம்ம போட்டிக்கே போயிடலாம். அடுத்ததா என் கூட போட்டி போடுறதுக்கு யார் வரா? அவளை பத்தி சொல்லணும்னா நிறைய பேர் இருக்கு அவளுக்கு. சில பேர் அவளை ரவுடி மாமி கூப்பிடுவா, சில பேர் தாதா மாமின்னு கூப்பிடுவா. ஆனா அவ என்ன சொல்றான்னா, என்னோட வீட்டுல நிறைய தோட்டம் இருக்கு, நிறைய பூ இருக்கு, அதெல்லாம் கேட்டுப்பாரு, என்னோட இதயத்துல என்ன இருக்குன்னு சொல்லும் அப்படின்னு ஒரு பாட்டு மூலியமா சொல்றா. பூவை போய் கேட்டு பார்க்கணும். ஆமா, போய் கேட்டு வரலாமா? எங்க அப்பா ஃபர்ஸ்ட் நான் போய் கேட்டுட்டு வரேன். வாங்கோ, லெட்ஸ் வெல்கம் ஆன் ஸ்டேஜ் அஞ்சனா மாமி. அஞ்சனா மாமி யூஸ்வலி பாடுற மாதிரி பாடிங்களா இன்னைக்கு? ஆலாப் இன்னும் கொஞ்சம் நல்லா வரலாம் அஞ்சு. அது வந்து ஆக்சுவலி ஸ்ருதி கூட நல்ல ஒழுங்காக சேரல, கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்தது. ஆலாப்பும் பல்லவி ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்தது. அப்புறம் இந்த கிடையாது அந்த மேலே போதில்லை, அந்த கிடையாது இப்படி வரல டேக்கில். அனந்த் சார், இதுதான் இவர் உங்களுக்கு கம்ஃபர்டபுள் ஸ்ருதி இதுதானா அஞ்சனாக்கு?
ஐ திங்க் அந்த வாய்ஸ் பளிச்சுன்னு வரல இன்னைக்கு கொஞ்சம். இந்த ஸ்டைலு இந்த தடவை பண்ணணும்னு பண்ணிண்டா as an experiment. It's a tough style for her. ரேஞ்சு கொஞ்சம் டஃப் தான். இது கீழே பண்ணிட்டுனா இந்த கீழ் ஸ்வரங்கள்ல கீழே இருக்கு, அதே மாதிரி மேலே இருக்கு. ஸோ ஐ திங்க் ஷீ டுக் இட் as a challenge. ஓகே, குட் அட்டெம்ப்ட் நல்லாவே இருந்தது. பட் அஞ்சனா கிட்ட இருந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா நாங்க எதிர்பார்க்கிறோம். ஓகே, காட் பிளஸ். அஞ்சனா, உங்களோட பாட்டுல வந்து சில இடமெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா, ஃபீலெல்லாம் ரொம்ப அழகா இருந்தது அஞ்சனா. டேக் ஆஃப் பிரச்சனை இருந்தது. ஒன்ஸ் யூ செட்டில்ட் இன்டு தி சாங் இட் ஸ்டார்ட் கெட்டிங் பெட்டர். யா, உங்களுக்கு தெரியாம இத்தனோண்டு ஒரு வயசுல யூ வில் நாட் ஈவன் பிகின் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒரு ட்ரெமெண்டஸ் மியூசிக்காலிட்டி இருக்கு. ஏன்னா நீங்க சில சமாச்சாரம் பண்ணினதெல்லாம் வந்து படிச்சா வராது, உள்ளேந்து வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது அஞ்சனா. திடீர்னு டப்புன்னு மேலே போகும் பெர்ஃபார்மன்ஸ் லெவல்ஸ். இட்ஸ் அ வெரி குட் எஃபர்ட். ஓகே, தேங்க்யூ வெரி மச் டார்லிங். அஞ்சனா, எஸ்பிபி சார், சுஜாதா அவர்கள் பாடிய ஒரு அற்புதமான பாட்டு. ரஹ்மான் சார் ரொம்ப அழகாக கம்போஸ் பண்ண ஒரு பியூட்டிஃபுல் சாங். எடுத்து நீங்கள் வந்து இந்த ஸ்டைலுக்கு அஞ்சனா வந்து புதுசாக நீங்கள் அப்ரோச் பண்ணி நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ணி தைரியமாக பாடினதுக்கு பாராட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய சேஞ்சஸ் இருக்குது இந்த சாங்கில் எல்லாம். எவ்வளவோ அனுபவம் இருக்கிற ஒரு கிளாசிக்கல் சிங்கர் பாடக்கூடிய ஸ்டைலில் நீங்கள் பாடினா இந்த ஏஜில் இது சாதாரண விஷயம் அல்ல. பட் அஞ்சனா எடுத்து நீங்கள் வந்து அது பெர்ஃபார்ம் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்தது. கீப் இட் அப். பேஷாக இருந்தது. அஞ்சனா மாமி நல்லா ட்ரை பண்ணேன். சிரிச்சுண்டு அப்படி மாமி மாதிரி நடந்து போங்க. அதுக்கு நீங்க சாதாரணமாவே நடந்து போயிருக்கலாம். மாமி நன்னா தான் நடந்து போனா, மாமி பாடினா இல்லையா, அவளோட போட்டி போடுறதுக்கு நீங்க தயாரா? அவளோட நம்மளால போட்டிலாம் போட முடியாது. அந்த பொண்ணே ஒரு 1/4 கிலோ சிப்ஸ் பாக்கெட் சாப்பிடுவா. அது முடியாது, நம்மளால முடியாது. ஏன் நீங்க தான் முழு சிப்ஸ் பாக்கெட்டும் சாப்பிடுவேல? இல்ல முடியாது, இன்னைக்கு முடியாது, அவ்வளவுதான். காரணத்தை சொல்லுங்க. சின்ன பிள்ளைங்கலாம் நம்ம வந்து போட்டி போட மாட்டோம். எங்க அப்பா கோச்சு. அது ஒரு காரணத்தை சொல்லிட்டு அலைங்கோ நீங்க. இப்போ மாமா மாதிரி நன்னா ஒரு சுத்து வந்து பிரேக்க சொல்லுங்க. என்ன நொன்றே? கரடி மாமா நொண்டி மாமா ஆயிட்டா. என்னத்த கண்டே இந்த மாதிரி நிறைய காட்சிகள் நீங்களும் பார்க்கலாம். ஒரு பிரேக்குக்கு போயிட்டு வாங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 பவர்ட் பை சன்ஃபீஸ் ட்ரீம் கிரீம். தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடலாக்கும் இது. போயிட்டு வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 பவர்ட் பை சன்ஃபீஸ் ட்ரீம் கிரீம். அண்ணா சொன்னார் கேட்டேளா, இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடலாக்கும். இந்த வாரம் பூரா நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணி ஆஹா ஓஹோ பேஷ் பேஷ் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறது அக்ரஹாரம் ஸ்பெஷல் ஆக்கும். இன்னியோட எல்லா பெர்ஃபார்மன்ஸஸும் பார்த்தோம். ஒண்ணுக்கு ஒண்ணு மிஞ்சின்னு இருந்தது இல்லையா? ஆமாமா. ஆனா now it is time for us to learn something. தோப்பனாரே, அனந்த்ஜி சொல்லுங்க, இந்த ரவுண்டோட அப்ரோச் எப்படி இருந்தது? இந்த ரவுண்டு அதாவது அக்ரஹாரத்து ஸ்பெஷல்னு தெரிஞ்ச உடனே ஒன்று வந்து அந்த பிராமண கம்யூனிட்டிக்கு ஒரு கல்ச்சர் இருக்குது. அதில் ரெண்டாவது அந்த கம்யூனிட்டியை நம்ம சினிமாவில் ரெப்ரசன்ட் பண்ணும்போது மேக்ஸிமம் இன்ட்ரெஸ்டிங் சாங்ஸ் வந்து காமெடி சாங்ஸாக இருக்குது. எப்படி காமெடி ட்ராமாட்டிக்ஸ்லேயோ ஃபில்ம்ஸ்லேயோ ரொம்ப ஒரு டிஃபிகல்ட் ஆட்டோ, அதே மாதிரி காமெடி சாங்ஸ் வந்து அதே போல் ரொம்ப டிஃபிகல்ட். ஏன்னா அந்த எக்ஸ்ப்ரெஷன், அந்த ட்ராமாட்டிக்ஸ், அந்த சிச்சுவேஷனை மேனிஃபெஸ்ட் பண்ணுறது பெரியவாளாலேயே கஷ்டம். அது குழந்தைகளுக்கு இன்னும் கஷ்டமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி இந்த ரவுண்டை ஆரம்பிச்சதுன்னா நிறைய குழந்தைகள் அதை ரிஹர்ஸ் பண்ணும் போதே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கா. நீங்களும் இன்னைக்கு கொஞ்சம் பார்த்துருக்கேன், இன்னும் 2 நாள் பார்ப்போம். இரண்டாவது, எந்த மொழிக்கும் பல ஆக்சென்ட்ஸ் உண்டு. அந்த பிராமண ஆக்சென்ட்டுக்கே இப்போது
கும்பகோணத்து ஆக்சென்ட், தஞ்சாவூர் ஆக்சென்ட் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும். ரொம்ப ஸ்லைட்டாக மைன்யூட்டாக பார்த்ததுன்னா. ஆனால் ஜென்ரலாக இப்போ நிறைய ப்ரொஃபஷனல் சிங்கர்ஸ் இந்த பாடின இந்த பிராமண பாட்டை பாடினவா themselves not Brahmins. ஸோ சில சாங்ஸில் ஒரு நீங்கள் பிராமின் காதால் கேட்டதுன்னா இன்னும் அதில் கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வரலாம்னு தோணலாம் நம்மளுக்கு. இந்த குழந்தையால் சில பேர் அதை கூட கொண்டு வந்திருக்கா, அது கற்றுத்தராமல் அந்த என்வாயன்மெண்ட்லேயே இருந்து. ஸோ இந்த அது 3னா நம்ம எல்லாம் பாட்டு கேட்டதுக்கப்புறம் அது மேலே நீங்களே ஜட்ஜ் பண்ண முடியும். சம் ஆஃப் them have a really good ear for sound. ஸோ ஒரு பாடகனுக்கு எந்த ஒரு பாடுற ஒரு கல்ச்சர், ஒரு சவுண்டுடைய கல்ச்சர், ஒரு ஆக்சென்டோட கல்ச்சர், ஒரு மியூசிக்கோட கல்ச்சர் பிக்கப் பண்ணக்கூடிய அந்த சக்தி இருந்ததுன்னா அந்த குழந்தைய நம்ம சக்ஸஸ்லேருந்து ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ மெனி சில்ட்ரன் ஆர் லைக் தட் ஹியர். ஸோ நல்ல அப்ரோச், நைஸ் ப்ரிப்பரேஷன் அண்ட் இன்றைக்கி நிறைய என்ஜாய் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து இப்படி 2 நாள் என்ஜாய் பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச். என்னோட தோப்பனார் எவ்வளோ அழகா சொல்லி கொடுத்தாரு பார்த்தியா? தேங்க்யூ தோப்பனார். இதே மாதிரி நிறைய சொல்லி கொடுத்து நிறைய சுற்றுக்கள் எல்லாம் தாண்டி இங்கே உட்காந்துட்டு இருக்கிற 12 மாமா மாமியில ஏதாவது ஒரு மாமாக்கோ மாமிக்கோ என்ன கிடைக்க போறது? ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 அப்படிங்கிற டைட்டில். அது மட்டுமா? அருண் எக்ஸெல்லோ டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 பெட்ரூம் டவுன் ஹவுஸ் ஒன்று காத்துட்டு இருக்கு. இதே அக்ரஹாரம், அழகான பாடல்கள், மாமா மாமியோட லூட்டி, இதெல்லாம் நீங்க பார்க்கலாம், ரசிக்கலாம், நன்னா சிரிக்கலாம். ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வெயில் காலம். தச்சி மம்மு சாப்பிட மறந்துடாதே. நாளைக்கு பார்க்கலாம். Until then, this is Bhavna Mami and Karadi Mama signing off from ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 பவர்ட் பை சன்ஃபீஸ் ட்ரீம் கிரீம். கேளுங்க, தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். நன்னா தூங்குங்க. குட் நைட்.